தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இப்போ தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கு, போராட்டமயமாக மாறி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இதனால கடும் கொந்தளிப்புல மக்கள் இருக்காங்க. இதை திமுக அரசு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா மூடி மறைக்கிறாங்க. அதுவும் வேண்டும்னே இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு, அதாவது பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக ஜனநாயகன் படம் பற்றிய விவாதங்களை கிளப்பி விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா முக்தாரை கைது செய்யணும் அப்படின்னு மாத கணக்குல போராடிட்டு வர்றாங்க நாடார் அமைப்புகள். அதே போல மாத கணக்குல செவிலியர் போராட்டம் தங்களுக்கு நிரந்தர பதவி வேணும், தங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் வேணும் அப்படின்னு மாத கணக்குல செவிலியர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் மாத கணக்குல போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தங்களுடைய போராட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஆல்ரெடி நடத்திட்டு வர்றாங்க. இப்போ போராட்டத்துக்கு தயாராயிருக்காங்க சத்துணவு ஊழியர்கள். இது மட்டும் இல்லாம பென்ஷன் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்க திமுக, இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருட ஆண்டு காலத்துல, அதாவது 4.5 வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்காம இந்த வருஷம் தங்களுடைய ஆட்சி முடிய போது இப்ப மட்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்து நாடகம் ஆடுது திமுக அப்படின்னு பலரும் தீர்த்துட்டு வராங்க. லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவும் திரு கருணாநிதி அவர்களுடைய போட்டோவும் இருந்துச்சு. அதை எடுத்துட்டுலாம் ரீல்ஸ் போட்டு அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆனிச்சு. அதுக்கு உடனடியாக திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்புக்கான வாரண்டி நாங்க கொடுக்க மாட்டோம், அதுல முதல்வருடைய போட்டோ இருந்தா மட்டும்தான் வாரண்டி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எதையும் கண்டுக்காத நம்முடைய மாணவர்கள் அதுக்கு எதிராகவே, அதாவது அந்த போட்டோ தூக்குறதுலேயே குறியா இருந்து இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ கடைசியா நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வரப்போகுது. இதுக்காக கடந்த சில நாட்களாகவே பொங்கல் பரிசை நம்முடைய தமிழக அரசு கொடுத்துட்டு வர்றாங்க. என்னதான் பொங்கல் பரிசை கொடுத்தாலும் இதை நம்முடைய மக்கள் பெரிய அளவுல கொண்டாடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான, அதாவது திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பல வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னும், இதனால நாங்க மிகப்பெரிய அளவுல கஷ்டத்துல இருக்கோம், இப்படி கஷ்டத்துல இருக்கும் போது நாங்க பொங்கலை கொண்டாடுறதா, இந்த பரிசை வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பலரும் இப்போ பொங்கலை கொண்டாடாம தவிர்த்துட்டு வர்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே.